வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறகடிக்காசி சீரியல்ல எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்ன நடந்தாலும் சரி, என் ஃப்ரெண்டு நீ இருக்கன்னு நான் நம்பினேன்ல பாரு. உன்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டதே தப்புதான் அப்படின்னு ரோகிணி வித்யாவை திட்டிட்டு இருக்காங்க. ஹலோ, அத நான் சொல்லணும். உன்னை சுத்தி இருக்க எல்லாரையும் நீ ஏமாத்திக்கிட்டு இருக்க. உன் லைஃப காப்பாத்திக்கிறதுக்காக நீ ஒரு நாள் என்ன ஏமாத்தினாலும் ஏமாத்துவ. இவ்வளவு நாள் உனக்கு எல்லா விஷயத்திலும் ஹெல்ப் பண்ணேன் பாத்தியா? என்னதான் சொல்லணும். இதுக்கு மேல நீ செய்யற எந்த தப்புக்குமே நான் பொறுப்பேத்துக்க மாட்டேன். போதும் கிளம்புன்னு முகத்துல அடிச்ச மாதிரி சொல்றாங்க வித்யா. கொஞ்ச நேரம் வித்யாவை வெறிச்சு பாக்குற ரோஹிணி, போறேன்டி, நீ எல்லாம் உண்மையான ஃப்ரெண்டே கிடையாது அப்படின்னு ரோஹிணி சொல்ல, காமெடி பண்ணாத. உன் ஃபேமிலிக்கும் உன் ஹஸ்பண்டுக்குமே நீ உண்மையா இல்ல. நீ எல்லாம் அதை பேசாத, ஒழுங்கா போ அப்படிங்கிற வித்யா போய் சோஃபால உட்கார்ந்துடுறாங்க. ரொம்ப சந்தோஷம்டி, இனிமே நான் உன் முகத்துல கூட முழிக்க மாட்டேன் அப்படின்னு ரோகிணி சொல்லிட்டு திரும்ப சந்தோஷம் போங்கிறாங்க வித்யா. இது உண்மையா இருந்தா உண்மையிலேயே வித்யாவுக்கு பிடிச்ச ஒரு பெரிய சனியை விட்டுதுன்னு தான் அர்த்தம். முத்து மொட்டை மாடியில நின்னுட்டு இருக்க, ஏங்க சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிடலான்னு சொல்லிட்டே வர்ற மீனா. முத்து மொபைலையே பார்த்துட்டு இருக்க, என்ன பார்த்துட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. இந்த போன்ல இருந்து சத்யாவோட வீடியோவை யாருக்காவது அனுப்பியிருக்காங்களான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு முத்து சொல்ல, அப்படி யாராவது அனுப்பியிருந்தாலும் டெலீட் பண்ணியிருப்பாங்கல்ல அப்படின்னு மீனா சொல்றாங்க. ஆமா, டெலீட் பண்ணியிருக்காங்க. எந்த தடயமும் இல்ல மீனா அப்படின்னு முத்து ரொம்பவே சலிப்பா சொல்ல, சிட்டி தான் இந்த வீடியோ வெளியே விட்டுருப்பானாங்க அப்படின்னு மீனா கேக்குறாங்க. சத்யா ஏதாவது சொன்னானா அப்படின்னு முத்து கேட்க, இல்லங்க எதுவும் சொல்லல அப்படின்னு மீனா சொல்ல, மொபைல் எடுத்து சத்யாவுக்கு கால் பண்றாரு முத்து. ஹலோ சொல்லுங்க மாமான்னு சத்யா சொல்ல, டேய் சத்யா, இந்த வீடியோ விஷயமா சிட்டியோட ஃப்ரெண்டுகிட்ட பேச சொன்னேனே, என்னாச்சுன்னு முத்து கேக்குறாரு. கேட்டேன் மாமா, சிட்டிக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு பையன்கிட்ட தான் பேசினேன் அப்படின்னு சத்யா சொல்ல, ஏதாவது தெரிஞ்சுதான்னு முத்து கேக்குறாரு. அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணது சிட்டியா இருக்காதுன்னு அவன் சொல்றான் மாமா. எனக்கு அப்படி தோணலன்னு சொல்றான் மாமா அப்படின்னு சத்யா சொல்ல, என்னடா தோணல வைக்கலன்னு தெளிவா தெரிய வேணாமா? அவன் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டயாவது கேட்டியா? நீ யார்கிட்ட பேசின முதல்ல அப்படின்னு படபடப்பா முத்து கேட்க, இல்ல மாமா, அவனுக்கு க்ளோஸா இருக்கிறது ஒரு 3 பேர் தான். அவனுங்க கிட்ட நான் போய் பேசினா சிட்டிக்கு உடனே நியூஸ் போயிடும். அப்புறம் அவனுக்கு டவுட் வந்துரும், உஷாராயிடுவான். அதனால தான் நான் அவனுங்க கிட்ட கேட்கல. ஆனா இப்ப நான் கேட்ட ஆளு சிட்டி குரூப்ல நல்ல லிங்க்ல இருக்கவன் தான் அப்படின்னு சத்யா சொல்ல, பக்கத்துல நிக்கிற மீனா, சத்யா அந்த ஆளு என்னதான் சொன்னான்னு கேக்குறாங்க. சிட்டி தான் அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணதா தெரியலன்னு தான்க்கா அவன் சொல்றான் அப்படின்னு சத்யா சொல்ல, ஆனா அவனை விட்டா வேற யாருடா அந்த வேலையெல்லாம் செய்ய போறா? ஒருவேளை நீ விசாரிச்ச ஆளு பொய் சொல்லியிருப்பானோ என்னமோ அப்படின்னு மீனா கேட்க, இல்லக்கா, எனக்கு அவனை நல்லா தெரியும். நிஜமாவே சிட்டிக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்காதுன்னு தான் அவன் சொல்றான் அப்படின்னு சத்யா சொல்ல, சரி, இதோட அந்த ஆள்கிட்ட பேசுறத நிப்பாட்டிக்கோ. இத பத்தி விசாரிக்கிறேன்னு சொல்லி மறுபடி சிட்டி கூட சகவாசம் இருக்கவங்க யார்கிட்டயும் பேசாத. அவங்க யார் பழக்கமும் உனக்கு வேண்டாம் அப்படின்னு மீனா சொல்ல, உடனே உன் கவலை உனக்கு வந்துருமே, அதெல்லாம் அவன் யார்கிட்டயும் பேச மாட்டான் அப்படிங்கிற முத்து, டேய் சத்யா, நீ இதோட விட்டு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, சரிங்க மாமா அப்படின்னு சொல்ல, சரிடான்னு போனை வச்சிடுறாரு முத்து. ஏங்க, சிட்டியா இருக்காதுன்னு சொல்றான். நமக்கு ஆகாதவன் நமக்கு பிடிக்காதவன் இருக்கிறது அந்த சிட்டி ஒரே ஆள் தானே அப்படின்னு மீனா சொல்ல, அது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு இருக்கிற ஒரே ஆள், தெரியாம கூடவே சில பேர் இருக்கலாம் அப்படின்னு முத்து சொல்ல, என்ன சொல்றீங்கன்னு மீனா கேக்குறாங்க. நம்ம எதிரியா நம்ம முன்னாடியே நிக்கிறவன் எவ்வளவோ பரவாயில்ல, ஆனா சில துரோகிங்க எல்லாம் கண்ணுக்கு தெரியாத வைரஸ் மாதிரி எப்ப வேணாலும் தொத்திக்குங்கிறாரு முத்து. ஏங்க, நீங்க யார சொல்றீங்க அப்படின்னு மீனா கேட்க, நம்ம தாத்தா சொல்லும்போது ஒரு பொண்ணுகிட்ட இருந்து தானே போன் விழுந்துச்சுன்னு சொன்னாரு. அது ஏன் நம்ம பார்லர் அம்மாவா இருக்க கூடாது அப்படின்னு முத்து கேட்க, அவங்களா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க மீனா. அப்ப அவங்க தான் வீடியோ வெளியே விட்டுருப்பாங்கன்னு சொல்றீங்களா அப்படின்னு மீனா கேட்க, இதுவரைக்கும் ஒரு டவுட் இருந்துச்சு, இப்ப அது அதிகமாயிருக்கு அப்படின்னு முத்து சொல்ல, என்னங்க நீங்க, நம்ம குடும்பத்துல ஒருத்தவங்க அவங்க இவ்வளவு வன்மத்தோட நம்ம கிட்ட நடந்துப்பாங்களா என்ன? அவங்க எல்லாம் அப்படி பண்ணிருக்க மாட்டாங்கன்னு மீனா சொல்றாங்க. மீனா, உனக்கே குழந்தை பெத்துக்கிற வயசு ஆயிடுச்சு, ஆனா நீ இன்னும் குழந்தையாவே இருக்கங்கிறாரு முத்து. ஏன், நான் அப்படி என்ன குழந்தையா இருக்கேன் அப்படின்னு மீனா கேட்க, மீனா, நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், வீட்ல இருக்கவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு நீ நினைக்கிற மாதிரி எல்லாரும் நினைக்க மாட்டாங்க. அதுவும் இந்த பார்லரமா கண்டிப்பா நினைக்காது. இவ்வளவு ஏன், என் கூட பிறந்த அந்த ஓடுகாலி அவனே நினைக்க மாட்டான். அந்த பார்லர் அம்மாவும் அவன மாதிரி தானே இருக்கு. அவங்க 2 பேர் மட்டும் சந்தோஷமா இருந்தா போதும், அதுக்காக யார வேணாலும் பலி கொடுக்கலான்னு தான் அவங்க நினைப்பாங்க அப்படின்னு முத்து சொல்ல, அப்ப அன்னைக்கு தாத்தா கிட்ட போனை விட்டுட்டு போனது ரோகிணியா தான் இருக்குமா அப்படின்னு மீனா கேட்க, இருக்கலாம். இல்லன்னா அந்த பார்லர் அம்மாவோட ஃப்ரெண்ட் அந்த சவுண்ட் பாட்டு இருக்குல்ல அப்படின்னு முத்து சொல்ல, வித்யாவான்னு மீனா கேக்குறாங்க. அதுவா கூட இருக்கலாம் அப்படின்னு முத்து சொல்ல, சேச்சே, அவங்க எல்லாம் அப்படி பண்றவங்க எல்லாம் கிடையாது அப்படின்னு மீனா சொல்ல, நீ பாத்தியா,
வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிறவ நீ அப்படின்னு முத்து சொல்ல, இல்லங்க எனக்கு என்னமோ ரோகிணி மேல தப்பு இருக்காதுன்னு தான் தோணுது. நம்ம கூட சண்டை போடுறாங்கங்கிறதுக்காக இதெல்லாம் செய்வாங்கன்னு நினைக்கணுமா என்ன? அப்படின்னு மீனா கேட்க முத்துவுக்கு சலிப்பே வந்துருது. அட என்ன மீனா நீ? ஜீவா கிட்ட இருந்து பணம் வந்தப்போ ஓடுகாலியோட சேர்ந்து பார்லர் அம்மா பணத்தை ஆட்டைய போட்டதில்ல? அதுவும் ஐடியா குடுத்ததே பார்லர் அம்மா தான். அதுலருந்தே தெரியல அது எவ்வளவு பெரிய கேடின்னு? அப்படின்னு முத்து சொல்ல, இப்பதான் மீனாவோட மரமண்டைக்கு கொஞ்சமா ஏற ஆரம்பிக்குது. சரி அத கூட விடு. அந்த சிட்டி எப்படிப்பட்டவன்னு ஊர்ல இருக்க எல்லாருக்கும் தெரியும். அவன்கிட்ட போய் கடன் வாங்கி வச்சிருக்குல்ல? அதுவும் அவனுக்கும் நமக்கும் பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சே அவன் கூட கூட்டு சேர்ந்திருக்குது. அவன விட்டு கோவில்ல அந்த சிசிடிவி வீடியோவெல்லாம் கேட்க வச்சிருக்குது. இவ்ளோ பண்ணும்போது இத பண்ணாதா? என் ஃபோன் காணா போனது அந்த ஓடுகாடியோட கல்யாண நாள் பார்ட்டிக்கு அடுத்த நாள். பார்ட்டிலேயே காணாம போயிருந்திருக்குது. ஒண்ணு பார்லர் அம்மா அந்த ஃபோனை எடுத்திருக்கணும். இல்ல அதோட ஃப்ரெண்ட வச்சு ஃபோனை எடுத்துட்டு சித்தி கிட்ட கொடுத்து வீடியோவை வெளியே விட்டுருக்கணும். அப்படின்னு முத்து ஓரளவுக்கு கெஸ் பண்ணி பக்கமா வந்துட எனக்கு ஒரே குழப்பமா இருக்குங்க. நீங்க சொல்றதெல்லாம் வெறும் யூகம்தான். எப்படி தெளிவா தெரிஞ்சுக்கிறதுன்னு மீனா கேட்க, ஃபோனை மிஸ் பண்ணிட்டு போன பொண்ணு நம்ம தாத்தா பாட்டி பார்த்திருக்காங்க. உங்ககிட்ட அந்த வித்யாவோட போட்டோ இருக்கா? அப்படின்னு மீனா கேட்க, இல்லங்க என்கிட்ட ஏதுங்க அவங்க போட்டோன்னு மீனா கேக்குறாங்க. அதோட போட்டோ எப்படியாவது நம்ம கிட்ட வேணும் அப்படின்னு முத்து சொல்ல, எதுக்குன்னு மீனா கேக்குறாங்க. பார்லர் அம்மாவோட போட்டோவையும் அதோட ஃப்ரெண்டோட போட்டோவையும் தாத்தா கிட்ட காட்டுவோம். அவரு பார்த்துட்டு இந்த 2 பொண்ணுல ஒரு பொண்ணு தான் வந்துட்டு போச்சுன்னு சொல்லிட்டா அப்ப கன்ஃபார்ம் ஆயிடும்லங்கிறாரு முத்து. அவங்க 2 பேருமே இல்லைன்னான்னு மீனா கேட்க, அப்ப சந்தேகம் தெளிவாயிடும். பார்லர் அம்மாவுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு முடிவாயிடும் அப்படின்னு முத்து சொல்ல, கரெக்ட்டுங்க. அப்ப அப்படியே பண்ணிரலாம் அப்படின்னு மீனா சொல்ல, அதுக்கு அந்த பார்லர் அம்மாவோட ஃப்ரெண்டோட போட்டோ நமக்கு முதல்ல வேணும் அப்படின்னு முத்து சொல்ல, நம்ம அறிவாளி மீனா, ஏங்க நான் வேணா உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு வாங்கவா? அப்படின்னு கேட்க டென்ஷன் ஆகுற முத்து, ஏன் போட்டோகிராஃபரை கூட்டிட்டு போய் ஒரு போட்டோ எடுத்துட்டு வந்துரு. ஆள பாரு நீ கேட்டா அதுக்கு டவுட் வந்துராது. அதுக்கே தெரியாம அத போட்டோ எடுக்கணும் அப்படின்னு முத்து யோசிச்சுட்டே நடக்க, எப்படிங்க அப்படின்னு மீனா கேட்க, நாளைக்கு நீ அதோட வீட்டுக்கு போய் அதுக்கே தெரியாம இந்த போன்ல அது ஒரு போட்டோ எடுத்துட்டு வந்துரு அப்படின்னு முத்து சொல்ல, சரிங்க முயற்சி பண்றேன் அப்படின்னு மீனா சொல்ல, மாட்டுவாங்க அப்படிங்கிறாரு முத்து. மறுநாள் பொழுது விடி ஆஃபீஸ் போறதுக்காக கிளம்புன வித்யா வந்து கதவ திறக்க, நம்ம புன்னகை மன்னன் முருகன் குட் மார்னிங்ன்னு நிக்கிறாரு. என்ன இப்படி வந்து நிக்கிறீங்கன்னு வித்யா கேட்க, அவரு ஏதோ சொல்ல வர்றாரு. அதுக்குள்ள எவ்வளவு நேரமா இப்படி நின்றுருக்கீங்க அப்படின்னு வித்யா கேட்க, இப்பதாங்க வந்தேன் அப்படின்னு முருகன் சொல்றாரு. சும்மா சொல்லாதீங்க. நான் வருவேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா? அப்படின்னு வித்யா கேட்க, ஐயையோ கோவப்படாதீங்க. சத்தியமா இல்லைங்க. இப்பதான் அங்க இருந்து வந்து லாஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சு காலிங் பெல்ல அடிக்கலான்னு வந்தேன். நீங்க கரெக்ட்டா கதவ திறந்துட்டீங்க. அப்படின்னு முருகன் சிரிச்சுக்கிட்டே சொல்ல, வித்யாவுக்கும் லைட்டா சிரிப்பு வருது. அத கண்ட்ரோல் பண்ணிட்டு, இப்ப எதுக்கு வந்தீங்கன்னு கேக்குறாங்க. திருப்ப திருஷ்டி கயிறு, துணின்னு ஏதாவது குடுக்க வந்தீங்களா? அப்படின்னு வித்யா கேட்க, ஐயையோ அப்படியெல்லாம் இல்லங்க. நான் என்ன திருஷ்டி கயிறு விக்கிறவனா? அப்படின்னு முருகன் சொல்ல, அப்புறம் என்ன விஷயம்னு வித்யா கேக்குறாங்க. அது இல்லங்க. 2 நாளா நீங்க வெளிய வரவே இல்ல போல இருக்கே! அப்படின்னு முருகன் கேட்க, ஆமா வரல. அதுக்கு என்ன இப்போன்னு வித்யா கேக்குறாங்க. தினம் இந்த டைம்ல தான் ஆஃபீஸ் போவீங்க. 2 நாளா வரல. அதான். அப்படின்னு முருகன் சொல்ல, நான் 2 நாளா ஆஃபீஸ்க்கு லீவுங்கிறாங்க வித்யா. அப்படியாங்க? இப்பதான் நிம்மதியா இருக்கு. நீங்க 2 நாளா வரலன்னோன உடம்புக்கு ஏதாவது சரியில்லையோன்னு நெனச்சேன். அப்படின்னு முருகன் சொல்ல, ஆமா. நான் இந்த நேரத்துல ஆஃபீஸ் போவேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்படின்னு வித்யா கேட்க, அது வந்து அப்படின்னு முருகன் இப்படியே அப்படியே நெளிஞ்சிட்டு இருக்க, என்ன ஸ்டாக்கிங்கா? அப்படின்னு வித்யா கேக்குறாங்க. ஐயையோ! அப்படிலாம் எதுவும் இல்லங்க. அப்படின்னா என்னன்னு கூட எனக்கு தெரியாதுங்க. அப்படின்னு முருகன் சொல்ல, ஒரு பொண்ணு எப்ப வருவான்னு பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல, அதுதான். அதான் ஸ்டாக்கிங்ன்னு வித்யா சொல்ல, ஓ! அப்படியா? ஆனா அதுக்கு அக்கறைன்னு கூட இன்னொரு பேர் இருக்குல்லங்க? அப்படின்னு முருகன் சொல்ல, வித்யாவால சிரிப்ப கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆனாலும் சைடுல திரும்பி லைட்டா சிரிச்சுக்கிட்டு, "அக்கறையா? என் மேல என்ன அக்கறை உங்களுக்குன்னு?" கேக்குறாங்க. அக்கறை வைக்கிறதுக்கும், பாசம் வைக்கிறதுக்கும் காரணம் எதுக்குங்க? நம்ம மேல ஒருத்தங்க அக்கறை வச்சிருந்தாங்கன்னா, அது புடிச்சிருந்தா தானே! அப்படின்னு முருகன் சொல்ல, "ஓஹோ!" அப்படிங்கிறாங்க வித்யா. அது என்னமோ தெரியலங்க. உங்கள பார்த்த நாள்ல இருந்து உங்கள பத்தி நினைக்காம இருக்க முடியல. உங்கள பார்க்காம இருக்க முடியலங்க. அப்படின்னு முருகன் வேற பக்கம் திரும்பிட்டு சொல்ல, வித்யா என்னடா இவங்கிற மாரி பார்க்கறாங்க. மறுபடியும் அவரு திரும்பி தைரியமா வித்யாவோட முகத்த பார்க்க, வித்யாவும் லைட்டா முகத்த திருப்பிக்கிறாங்க. உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? அப்படின்னு முருகன் கேட்க, என்ன? அப்படின்னு வித்யா கேக்குறாங்க. நீங்க காதல பத்தி என்ன நினைக்கிறீங்க? அப்படின்னு முருகன் கேட்க, அது பரத்தும் சந்தியாவும் நடிச்ச படம்ங்கிறாங்க வித்யா. ஹா! நான் அந்த படத்த பத்தி கேட்கலங்க. லவ், காதல். அந்த ஃபீலிங்க பத்தி என்ன நினைக்கிறீங்க? அப்படின்னு முருகன் கேட்க, அத பத்தி எல்லாம் நான் ஒண்ணும் நினைக்கிறது இல்ல. அப்படின்னு வித்யா சொல்ல, நான் அத தவிர வேற எதையும் நினைக்கிறது இல்லங்க. அப்படின்னு முருகன் சொல்றாரு.
சரி நீங்க நினைச்சுக்கோங்க. இப்ப இங்க எதுக்கு வந்தீங்க? அப்படின்னு வித்யா கேட்க, 2 நாளா உங்க முகத்த பார்க்கவே இல்ல. எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு. அதான் நானே வந்துட்டேங்கிறாரு முருகன். என்ன எதுக்கு நீங்க பார்க்கணும்? அப்படின்னு வித்யா கேட்க, உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். அப்படின்னு முருகன் இழுக்குறாரு. என்னதுன்னு வித்யா கேட்க, அது வந்து அப்படின்னு முருகன் சொல்லிட்டு இருக்க, சீக்கிரம் என்னன்னு சொல்லுங்க. அப்படின்னு வித்யா கேட்க, குட் மார்னிங்க அப்படின்னு முருகன் சொல்ல, சிரிக்கிற வித்யா, சொல்லிட்டீங்கல்ல கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. நீங்க இன்னும் குட் மார்னிங் சொல்லவே இல்லையே அப்படின்னு முருகன் கேட்க, குட் மார்னிங் கிளம்புங்கன்னு வித்யா சொல்ல, தேங்க்ஸுங்க. உங்களை பார்த்து குட் மார்னிங் சொல்லணும்னு நினைச்சேன். ஒரு விஷயத்த நினைச்சா அதை பண்ணிடணுங்க. சொல்லிட்டேங்க, நான் வர்றேங்க அப்படின்னு டன் டன்னா வளைஞ்சிட்டு முருகன் திரும்புறாரு. ஒரு நிமிஷம்னு வித்யா கூப்பிட திரும்பி பாக்குறாரு. என்னங்க அப்படின்னு பக்கத்துல வந்து கேட்க, அன்னைக்கு எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சான்னு கேட்டீங்கல்ல, உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா அப்படின்னு வித்யா கேட்க, இப்ப வரைக்கும் ஆகல, சீக்கிரம் ஆயிடும்னு நம்புறேன், நான் வரேங்கன்னு முருகன் சொல்ல, அந்த இடத்துல ஒரு மெலோடி போயிட்டு இருக்கு. வித்யாவுக்கு முருகனை பிடிச்சிருக்கு போல இருக்கு. ஒரு அப்படியே நல்ல ஃபீலிங்கோட வீட்டுக்குள்ள திரும்புறவங்க சோஃபால உட்கார்றாங்க. அப்படியே லைட்டா அவங்க ஒரு லவ் ஃபீலிங்க்கு போக, பக்கத்துல இருக்க செடி பத்தி எரியிற மாதிரி தோணுது. திடுக்கிட்டு பாக்குறாங்க. அந்த செடி அப்படியே இருக்க, அச்சச்சோ எனக்கு என்னாச்சுங்கிற மாதிரி அழகா சிரிக்கிறாங்க. மீனா அப்படியே தயக்கமா வந்து வித்யான்னு கூப்பிடுறாங்க. நோ ரெஸ்பான்ஸ். உங்க பார்வை ஃபுல்லா அந்த செடி மேலேயே இருக்கு. மறுபடியும் மீனா வித்யான்னு கூப்பிட, இந்த இண்டோர் பிளான்ட்ட விட்டு திரும்பி பார்த்து, வாங்க மீனா, வாங்க வாங்க. இப்பதான் உங்களை பத்தி நினைச்சேன் அப்படின்னு வித்யா சொல்ல, என்னையா அப்படின்னு மீனா கேக்குறாங்க. ஆமா அப்படின்னு வித்யா சொல்ல, எதுக்குன்னு மீனா கேக்குறாங்க. ஒரு சின்ன ரொமான்ஸ் விஷயத்த பத்தி யோசிச்சேன். அப்ப உங்க ஞாபகம் வந்துச்சுங்கிறாங்க வித்யா. எங்க வெளிய கிளம்பிட்டீங்களா? அப்படின்னு மீனா கேட்க, "ஆ ஆமா. ஆமாங்க. ஆஃபீஸ்க்கு கிளம்புனேன். அதுக்குள்ள குட் மார்னிங் வந்துருச்சுன்னு" சொல்லி வெக்கமா சிரிக்கிறாங்க வித்யா. "என்னது?" அப்படின்னு மீனா புரியாம கேட்க, "அது என்ன ஒரு ஆள் அடிக்கடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு" அப்படின்னு வித்யா சொல்ல, "என்ன சொல்றீங்க? ஃபாலோ பண்றாங்களா?" அப்படின்னு மீனா பதட்டமா கேட்கறாங்க. "ஆமாங்க. இப்பதான் வீட்டுக்கு வந்துட்டு போறாரு" அப்படின்னு வித்யா சொல்ல, "வீடு வரைக்கும் வர்றாங்களான்னு" மீனா கேட்கறாங்க. "போலீஸ் கிட்ட சொல்லிடுங்க" அப்படின்னு அவங்க பதட்டமா சொல்ல, "இல்லங்க. அவன பார்த்தா பிரச்சனை பண்ற ஆள் மாதிரி இல்ல. ரொம்ப பழமா தான் இருக்காரு. எப்ப பார்த்தாலும் சிரிச்சுட்டே இருக்காரு மீனா அப்படின்னு வித்யாவும் கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொல்ல, இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் இல்லங்க அப்படின்னு மீனா சொல்ல, எதுவும் பிரச்சனை எல்லாம் இல்லங்க. ஆக்சுவலி நானே உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு இருந்தேன். உட்காருங்க வாங்க அப்படின்னு வித்யா சாதாரணமா சொல்ல, மீனா தான் கொஞ்சம் சங்கடமா நடந்து வந்து உட்கார்றாங்க. என்ன விஷயம்னு மீனா கேட்க, இப்ப எனக்கு ஒருத்தர் லைஃப் பார்ட்னரா வரப்போறாரு அப்படின்னு வித்யா சொல்லிட்டு இருக்கும்போது, யாருன்னு மீனா கேக்குறாங்க. வரப்போறாருன்னு வச்சுக்கோங்க. அவரோட கேரக்டர் எப்படி, நல்லவரா கெட்டவரான்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு வித்யா கேட்க, யாரையாவது பார்த்து வச்சிருக்கீங்களா என்ன அப்படின்னு மீனா கேட்க, அப்படிலாம் இல்ல, பார்க்கணும், எங்க வீட்லயும் கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க ரொம்ப நாளா அப்படின்னு வித்யா சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லங்க. உங்களுக்கு புடிச்ச ஆளோட ஃபோன ஃபுல்லா ஒரு நாளைக்கு நீங்க வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு மீனா சொல்ல, என்கிட்ட தான் ஃபோன் இருக்கேங்கிறாங்க வித்யா. ஏங்க நான் என்ன ஃபோன் பேசவா வாங்க சொல்றேன்? இப்பல்லாம் ஒருத்தவங்களோட ஃபோன பார்த்தாவே அவங்க யாரு, எப்படிப்பட்டவங்கன்னு எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அதனால தான் சொல்றேன். முதல்ல நல்ல ஆளா இருந்தா ஃபோன கேட்ட உடனே உங்ககிட்ட குடுத்துருவாங்க. பயந்தாங்கன்னா அவங்க கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு மீனா சொல்ல, ஓ! இது புதுசா இருக்கே! அப்படின்னு வித்யா சொல்றாங்க. புதுசெல்லாம் இல்லங்க. நெறைய படத்துல இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோன வாங்கி ஒரு நாள் வச்சுக்கோங்க. அவருக்கு யார்கிட்ட இருந்தெல்லாம் ஃபோன் வருது, அவர் ஃபோன்ல என்ன மாரி விஷயம்லாம் வச்சிருக்காரு, இதெல்லாம் பார்த்தாலே ஆளோட குணம் தெரிஞ்சிரும். அப்படின்னு மீனா சொல்ல, நல்ல ஐடியாங்க. நான் பண்றேங்கிறாங்க வித்யா. நீங்க சொல்றத பார்த்தா உங்களுக்கு யாரையோ பிடிச்சிருக்கு போல இருக்கே! அப்படின்னு மீனா கேட்க, அட போங்க. அதெல்லாம் இல்ல. நீங்க வேற அப்படின்னு வெக்கமா சொல்லிட்டு வித்யா அங்கிருந்து எழுந்து போயிடுறாங்க. எழுந்திருக்கிற மீனா, வெக்கத்துல எவ்வளவு சூப்பரா இருக்கீங்க. முகமே சிவந்துடுச்சு அப்படின்னு வித்யா சொல்ல, சும்மா சொல்லாதீங்க நீங்க வேற அப்படின்னு வித்யா ரொம்பவே வெக்கப்பட, நிஜமாதாங்க. இருங்க நான் உங்கள ஒரு போட்டோ எடுத்து காட்டுறேன் அப்படின்னு மீனா சொல்ல, அதை வேணாங்க, ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்க அப்படின்னு வித்யா சொல்ல, திரும்புங்க இருக்கிறீங்கன்னு மீனா திரும்புறாங்க. மீனா ஒரு இன்டென்ஷனோட போட்டோ எடுக்க போக, வித்யா உண்மையாவே வெக்கத்துல இந்த பக்கமா அந்த பக்கமா திரும்பிட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம் சும்மா பாருங்க அப்படின்னு வித்யா சொல்ல, போட்டோ எடுக்கிற மீனா, பாத்தீங்களா நீங்க எப்படி அழகா இருக்கீங்கன்னு மொபைல்ல காமிக்கிறாங்க. நீங்க வேற போங்க மீனா அப்படின்னு வித்யா சொல்ல, ஏங்க நான் இங்க பக்கத்துல ஒரு வேலையா வந்தேன். அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். வரேங்கன்னு சொல்லிட்டு மீனா கிளம்பிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்த வேலை முடிஞ்சிருச்சு. சரிங்க பார்த்து போயிட்டு வாங்கன்ற வித்யா. இன்னமும் ஒரு லவ், ரொமான்டிக், வெக்கம் எல்லாம் கலந்த மூட்ல இருக்காங்க. மீனா முத்து இருக்க இடத்துக்கு வர, என்னாச்சு மீனா எடுத்துட்டியா அப்படின்னு முத்து பக்கத்துல வந்து கேக்குறாரு. எடுத்துட்டேங்க அப்படின்னு மீனா மொபைல் எடுக்க, எதுவும் டவுட் வரல அப்படின்னு முத்து கேட்க, இல்லங்க. ம் ம் பாருங்கன்னு மொபைல கொடுக்க, வாங்கி பாக்குற முத்து, பக்காவா எடுத்திருக்க மீனா, உனக்கும் சிடிஎம் நல்லா வேலை செய்யுதுங்கிறாரு. சரிங்க இப்ப இத வச்சு என்ன பண்றது அப்படின்னு மீனா கேட்க, இந்த போட்டோவை
தாத்தாவோட சொந்தக்காரவங்க அந்த சேது அண்ணனுக்கு அனுப்பி அவங்க கிட்ட இத காட்டி இவங்க தான் செருப்பு கடைக்கு வந்தாங்களான்னு கேட்க சொல்லலாம் அப்படிங்கிற முத்து அதை அவருக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு கால் பண்றாரு. வேலை பார்த்துட்டு இருக்க சேது மொபைல் எடுத்து பார்த்துட்டு ஹலோ முத்தண்ணா சொல்லுங்க அப்படின்னு கேட்க அண்ணே எப்படி இருக்கீங்கன்னு இன்னும் முத்து கேட்க அண்ணே நல்லா இருக்கேன்னுங்கிறாரு. அவரும் தாத்தா பாட்டி எல்லாம் நல்லா இருக்காங்களான்னு முத்து கேட்க அவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்கண்ணே அப்படின்னு அவரு சொல்றாரு. நல்லதுண்ணே ஒரு முக்கியமான விஷயம்னு முத்து சொல்லுங்கன்னுங்கிறாரு அவரும். நான் உங்களுக்கு ஒரு 2 போட்டோ அனுப்பியிருக்கேன் பாருங்கண்ணேன்னு முத்து நான் அதை எடுத்து பாக்குற சேது ஆமாண்ணே யாரோ 2 பொண்ணுங்க போட்டோ அனுப்பியிருக்கீங்கங்கிறாரு. அந்த போட்டோவை தாத்தா பாட்டி கிட்ட காட்டி இவங்கள பாத்தீங்களான்னு மட்டும் கேட்டு சொல்லுங்களேன். அன்னைக்கு ஒரு பொண்ணு போனை விட்டுட்டு போயிடுச்சுன்னு தாத்தா என்கிட்ட ஒரு போனை கொடுத்தாருல அப்படின்னு முத்து ஆமான்னுங்கிறாரு சேது. இந்த 2 பொண்ணுல அன்னைக்கு வந்த பொண்ணு யாருன்னு மட்டும் கேட்டு சொல்லுங்களேன் அப்படின்னு முத்து அண்ணே வேலை விஷயமா நான் பக்கத்து ஊர் வரல வந்திருக்கேன் அப்படின்னு சேது ஓ அப்படியா அப்படின்னு முத்து கேக்குறாரு. இன்னும் 2 நாளையில ஊருக்கு போயிடுவேன் போன உடனே தாத்தா கிட்ட கேட்டு சொல்லட்டுமா அப்படின்னு சேது கேட்க சரிங்கண்ணே நீங்க போன உடனே மறக்காம என்ன கேட்டு சொல்லுங்கண்ணே அப்படின்னு முத்து கண்டிப்பாண்ணேங்கிறாரு சேது. சரிண்ணே தாத்தா பாட்டியை கேட்டேன்னு சொல்லுங்க வைக்கிறேன் அப்படின்னு முத்து போனை வைக்க அதுக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருக்க மீனா என்னங்க சொன்னாங்கன்னு கேக்குறாங்க. அந்த அண்ணன் வேலை விஷயமா வெளியூர் வரைக்கும் போயிருக்காராம் 2 நாள்ல கேட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு முத்து 2 நாள் ஆகுமா அப்படின்னு மீனா கேக்குறாங்க. இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டோம் இன்னும் 2 நாள் தானே பாத்துக்கலாம் தாத்தா மட்டும் பாத்துட்டு இவங்க தானே சொல்லட்டும் அப்புறம் இருக்கு பார்லர் அம்மாவுக்குங்கிறாரு முத்து. ஒருவேளை அவங்க இல்லன்னு சொல்லிட்டா அப்படின்னு மீனா கேட்க கண்டிப்பா இல்ல மீனா இது பார்லர் அம்மாவோட வேலைதான்னு எனக்கு தோணுது ஒருவேளை இல்லன்னா அது அப்புறமா யோசிக்கலாம் வண்டியில ஏறு போலாங்கிறாரு முத்து. நைட்டு தூங்கிட்டு இருக்க ரோஹிணி மேடம் திடுக்குன்னு எழுந்து பாக்குறாங்க. பக்கத்துல மனோஜ காணலன்னு உடனே எங்க போனா இவ அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த இருட்டுக்குள்ள பேய் மாதிரி வெளியே வர்றாங்க. ஹால்ல வந்து பாத்துட்டு அங்க இல்லன்னு உடனே விஜயாவோட ரூமுக்கு ஆன்டின்னு கூப்பிட்டுட்டே போறாங்க. என்ன இவங்களையும் காணோம் அப்படின்னு மறுபடியும் கதவை சாத்திட்டு வெளியே வர ரோஹிணி இன்னொரு ரூமை திறந்து பாக்குறாங்க. உள்ளர ஒரே ரெட் கலர் வெளிச்சம் மட்டும் இருக்கு பெட் மட்டும் இருக்கு யாரும் இல்ல. அத பார்க்கவே ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கு. அவங்க அந்த ரூமை விட்டு வெளியே வந்து திரும்ப ஃப்ரிட்ஜ் பக்கத்துல யாரோ நிக்கிற மாதிரி இருக்கு. அவங்க முடியெல்லாம் காத்துல பயங்கரமா பறக்குது. ரோஹிணிக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு இருந்தாலும் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு ஏங்க மீனா நீங்க என்ன இங்க பண்றீங்கன்னு கேக்குறாங்க. எந்த பதிலும் இல்ல. மீனா உங்களை தான் கேக்குறேன் மீனா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே வந்து அவங்க தோல்ல கைய வைக்க மெதுவா மீனா திரும்புறாங்க. பிளாக் சாரி பிளாக் பிளவுஸ்ல முடியெல்லாம் அப்படியே காத்துல பறந்துட்டு இருக்கு. அப்படியே திரும்புறவங்க ரோஹிணிய ஒரு நெருப்பு பார்வை பார்த்துட்டு வாயை திறக்க ஆன கத்துறாங்க. அவங்க பேய் மாதிரியே கத்திக்கிட்டு ரோஹிணிய பாக்க ரோஹிணி மீனா என்ன இதுன்னு பயந்து போறாங்க. நமக்குமே பயமா தான் இருக்கு. ஏய் ம், ம் அப்படின்னு மிரட்டிக்கிட்டே ஒரு ஒரு ஸ்டெப்பா அவங்க ரோஹிணியை நோக்கி போக வேணாம் கிட்ட வராத வேணாம் மீனா என்கிட்ட வராத மீனா அப்படின்னு பயந்து பின்னாடி போய் ஒடுங்கிட்டு இருக்காங்க. இன்னொரு 2 ஸ்டெப் முன்னாடி வர்ற மீனா பயங்கரமா சிரிக்கிறாங்க. அவர்கிட்ட இருந்து இந்த போனை நீ தானே திருடின அப்படின்னு ஒரு கையில இருக்க போனை அவங்க காமிக்க ரோஹிணி அங்க இருந்து பயந்து ஹாலுக்குள்ள ஓடி வர்றாங்க. இருக்க வீடியோவை வெளியிட்டு நீ தானே சத்யாவோட வாழ்க்கையை கெடுக்க பார்த்த அப்படின்னு மீனா கத்த இல்ல எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு ரோஹிணி ஏய் உண்மையை சொல்லு அப்படின்னு மீனா மிரட்ட நான் எதுவும் பண்ணல மீனா நான் எதுவும் பண்ணல அப்படின்னு ரோஹிணி கதறாங்க. என் தம்பியோட படிப்பு வாழ்க்கை எல்லாத்தையும் கெடுக்க பார்த்தல உன்னை விட மாட்டேன்டி அப்படிங்கிற மீனா ரோஹிணியோட கைய பிடிச்சி இப்படி ஒரு இழுத்து விட அவங்க தடுமாறி போய் ஒரு சேர்ல உட்கார்ந்துடுறாங்க. மீனா மீனா வேணாம் மீனா என்னை விட்டுரு மீனா நான் எதுவுமே பண்ணல மீனா மீனா என்னை விட்டுடு அப்படின்னு கத்திட்டு இருக்க மீனா அந்த சேர சுத்தி விட சுத்துறாங்க கரகரன்னு ரோஹிணி. மீனா என்ன விட்டுரு மீனா மீனா என்ன விட்டுரு மீனா அப்படின்னு கத்திட்டு இருக்க அந்த சேர் விறுவிறுவிறுன்னு போயிட்டு இருக்கு. கரகரன்னு சுத்திட்டு இருக்க சேர மீனா தடுத்து நிறுத்த மீனா என்னை அப்படி பாக்காத மீனா மீனா அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க ரோஹிணி. உண்மையை சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு மீனா கேட்க நான் ஒண்ணுமே பண்ணல மீனா நான் எதுவும் பண்ணல மீனா என்னை விட்டுரு என்னை விட்டுருன்னு காலை உதைக்கிறாங்க கைய காலை அடிச்சுக்கிறாங்க. என்னை விட்டுரு என்ன காலை உதைச்சுக்கிட்டா போர்வை பூரா அந்த பக்கம் போய் விழுந்துருது. இப்படி என்னை விட்டுருன்னு கைய காலை உதறிக்கிட்டு உடம்ப போட்டுட்டு முறுக்கிட்டு இருக்காங்க ரோஹிணி. மனோஜ் உதைச்சு கீழேயே தள்ளிடுறாங்க. மீனா என்னை விட்டுரு 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 என்னை விட்டுரு வேணாம் விட்டுரு என்னை விட்டுரு அப்படின்னு கைய காலை உதைச்சிட்டு இருக்க ரோஹிணி படார்னு எழுந்து உட்காந்து ஐயோ ஐயோ என்னை விட்டுரு அப்படின்னு பேய் பிடிச்ச மாதிரி ஆடுறாங்க. பாக்குற மனோஜ் பயந்து போய் நடுங்குறாரு. என்ன எதுவும் பண்ணாத என்னை விட்டுரு ப்ளீஸ் என்ன விடு என்ன விடு அப்படின்னு மறுபடியும் பெட்ல விழுந்து பெட்டை குத்திட்டு இருக்காங்க ரோஹிணி. இப்படி பயங்கரமா ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு மறுபடியும் ரோஹிணி பெட்ல விழ அது வரலும் பயந்து போய் கீழே படுத்துட்டு ஒரு பார்த்துட்டு இருந்த மனோஜ் எழுந்து பாக்குறாரு. மீதி என்ன நடக்குதுங்கிறத நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.